Hi everyone. கிழக்கிழங்கையில் மீண்டும் அடிப்படைவாதம் தீவிரவாதம் உருவாக்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். எனவே கிழக்கிழங்கையில் மீண்டும் தீவிரவாதம் அடிப்படைவாதம் உதயமாகின்றதா? கிழக்கிழங்கையில் அடிப்படைவாதம் உதயமாக்கியுள்ளதாகவும் அதனை முளையிலே கிள்ளி எறிய போவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். அதே போன்றே ஞானசார தேரர் முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாதத்தை கக்கி வருகின்றார் என்றாலும் அதற்கு எதிராக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. எனவே முன்னைய அரசுகளை போன்று இந்த அரசும் ஞானசார தேரரின் செயற்பாடுகளையும் இனவாத செயற்பாடுகளையும் வேடிக்கை பார்க்கின்றதா? முகம்மதாக இருந்தாலும் ஞானசார தேரராக இருந்தாலும் இனவாதம் பேசினால், அடிப்படைவாதம் பேசினால், தீவிரவாதம் பேசினால் யாராக இருந்தாலும் கண்டிக்கப்படக்கூடியவர்களே. என்றாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக மாத்திரம் குரல் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கிழக்கிழங்கையிலே அடிப்படைவாதம் தீவிரவாதம் உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதிலும் மிக முக்கியமாக கல்முனை பிரதேசத்திலே அதிக அளவிலே இந்த செயற்பாடு காணப்படுவதாகவும் முளையிலே இது கிள்ளி எறியப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். முஸ்லிம்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிப்படைவாதம் அல்லது தீவிரவாத செயற்பாடுகளிலே ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களின் செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். என்றாலும் இவர்கள் குறிப்பிடும் செயற்பாடு எவ்வகையான செயற்பாடுகள் என்பது முதலிலே அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அதில் மிக முக்கியமாக இலங்கை புலனாய்வு திணைக்களத்திற்கு இது தொடர்பாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். என்றாலும் புலனாய்வு திணைக்களத்திற்கு முஸ்லிம்கள் தொடர்பாக மாத்திரமே தகவல் கிடைக்கின்றதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஞானசார தேரர் மீடியாக்களுக்கு முன்னிலையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். முஸ்லிம்களின் சட்டங்கள் கொள்கைகளுக்கு எதிராக, முஸ்லிம்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக, இஸ்லாமிய புத்தகங்களுக்கு எதிராகவே இவர் சாதாரணமாக குரல் கொடுக்கின்றார். என்றாலும் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவருக்கு எதிராக ஒரு குரல் கூட கொடுக்காத நிலையில் கிழக்கிழங்கையில் நடைபெறும் விடயங்களை மாத்திரமே பேசுகின்றார். எனவே கிழக்கிழங்கையில் நடைபெறும் விடயங்களை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. இனவாத செயற்பாடு அல்லது மதவாத செயற்பாடு அடிப்படைவாதம் அங்கே காணப்பட்டால் அது முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும். அது முகம்மதாக இருந்தாலும் ஞானசார தேரராக இருந்தாலும் அடிப்படைவாதம் தீவிரவாதம் நாட்டிற்கு எதிரான சக்திகள், நாட்டிற்கு எதிரான சதிகள் முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். என்றாலும் பக்க சார்பான முறையில் முஸ்லிம்கள் விடயத்தில் மாத்திரம் இதனை பேசுபவர்கள் ஏன் ஞானசார தேரரின் விடயத்தில் பேசவில்லை என்ற கேள்வி எழும்புகின்றது. இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் இந்த செயற்பாடையே செய்திருந்தது. எதிர்காலத்தில் தேர்தலும் எதிர்நோக்கி உள்ள நிலையில் ஞானசார தேரர் வெளியிலே வந்து மீண்டும் இனவாதத்தை கக்கி வருகின்றார். என்றாலும் இது தொடர்பாக அரசியல்வாதிகள் பேசாத, மௌனம் காத்த நிலையிலே ஆனந்த விஜயபால கிழக்கிழங்கையை மாத்திரம் பேசியுள்ளார். 2019 ஆண்டுகளுக்கு முன்னரும் ஒரு சதி திட்டம் நடைபெறுகின்றது, குண்டுவெடிப்பிற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது என்பது புலனாய்வு திணைக்களத்திற்கு, போலீஸ் திணைக்களத்திற்கு கிடைத்ததாக கூறப்பட்டது. என்றாலும் அதனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததன் ஊடாக இலங்கையில் மிகப்பெரிய அவலம் ஏற்பட்டது. எனவே எந்த பிரதேசத்திலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இனவாதம், மதவாதம், பிரதேசவாதம், அடிப்படை வாதங்கள் பேசுவார்களாக இருந்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் பாகுபாடுகள் பார்க்க கூடாது. இலங்கையில் இனவாதத்தை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் அனைத்து இனங்களிலும் இனவாதம் பேசுபவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதில் மிக முக்கியமாக சிறுபான்மை இனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் ஞானசார தேரருக்கு எதிராக தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். நீதிமன்றத்திற்கு சென்றாலும் நீதியிலே காணப்படும் ஓட்டைகளை பயன்படுத்தி ஞானசார தேரர் வெளியிலே வருகின்றார். எனவே இது பலமுறை நடைபெறும் செயற்பாடாகவும் திருந்தாத செயற்பாடுகளாகவும் காணப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை
தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.